Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூ மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இப்போ புது மொபைல் வாங்குறதா இருந்தா இந்த மொபைலை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது என்ன மொபைல்னா Samsung Galaxy F15 5G. இப்போ வந்து நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்னா under 12000 க்கு சேல்ஸ் பண்றாங்க. இதுல 12000 க்கு அப்படி என்னென்ன இருக்குன்னு வாங்க பாத்துறலாம் ஃபர்ஸ்ட். Full HD Super AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுக்கு 90 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இது வந்து லேட்டஸ்ட் Android 14 ல வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து 128 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 6000 mAh பேட்டரி வித் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அதுபோக இதில் வந்துட்டு வாய்ஸ் ஃபோக்கஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே போல் 4 ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து Android 14 இருக்குது. இதுக்கப்புறம் வர 4 ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி 5 இயர்ஸுக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 13 5G பேண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த மொபைலில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட். இந்த மொபைலில் நெகட்டிவ் என்ன இருக்குன்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஆனால் 12000க்கு வந்து இது ஒர்த்தான மொபைல். சாம்சங் சூப்பராக பண்ணுறாங்க. இந்த மொபைலை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொபைலோட டிசைன் பார்க்கலாம். இதில் வந்துட்டு பிளாக், க்ரீன், வயலட்னு 3 கலர் வேரியன்ட் கொடுக்குறாங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் சேம் கேலக்ஸி டிசைன் தான். அதாவது F14 மாதிரி சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு 3 கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பின்னாடி. இப்போ வந்து டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 6.5 இன்ச் ஃபுல் HD சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சாம்சங் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே. உண்மையாகவே 12000க்கு ரொம்ப ஒர்த்தான மொபைல் இது. அதுபோக 90 Hz refresh rate கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சன்லைட்டில் 800 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். அப்புறம் ப்ராசஸர் பார்க்கலாம். ப்ராசஸர் வந்து Dimensity 6100+ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 6nm ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 4 lakhs இருக்குது. இதோட கிளாக் ஸ்பீடு 2.2 GHz இருக்குது. இந்த ப்ராசஸர் வந்து கேமுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். மீடியம் லெவல் கேம்லாம் நீங்கள் சூப்பராக ஆடிக்கலாம். ஹை லெவல் கேம்லாம் கொஞ்சம் கஷ்டம். டே டு டே யூசேஜ், மல்டி டாஸ்கிங் எல்லாமே சூப்பராக பண்ணலாம் இந்த ப்ராசஸரில். இது வந்து Android 14 ரன் ஆகுது. அது போக உங்களுக்கு இன்னும் 4 ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்பாங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்கின் வந்து 1 UI 6 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே சாம்சங் மொபைல் வாங்க காரணம் இந்த 1 UI எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நம்ம இப்போ வந்து ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 4GB 6GB 8GB 3 வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து 128 ஸ்டோரேஜ் அண்டு 256 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது மினிமமே 128 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4GB + 128 ஸ்டோரேஜ் வாங்கிக்கலாம் மினிமம் ப்ரைஸில். இப்போ நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா வந்து 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 5MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 2MP மேக்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம அல்ட்ரா வைட் கேமரா வந்து ஒரு 8MP கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். 5MP தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் 4K வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியாது. 1080 பிக்சலில் வந்து 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபிக்காக 13MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்குமே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா 4K வீடியோலாம் இப்போ வந்து எடுக்க முடியாது. இப்போ வந்து நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி வந்து 6000 mAh பேட்டரி கொடுக்காங்க. நீங்கள் வந்துட்டு 2 days வந்து தாராளமாக யூஸ். நீங்கள் கேம்லாம் ஆடினா 1 day தாராளமாக தாங்கும். அதுக்கு வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அடாப்டர் பாக்ஸில் இருக்காது. நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். இப்போ இந்த மொபைல் உள்ள நெகட்டிவ் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு அடாப்டர் பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். அதே மாதிரி அல்ட்ரா வைட் கேமரா வந்து ஒரு 8MP கொடுத்துருக்கலாம். 5MP தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து 4K வீடியோ சப்போர்ட் பண்ணாது. இதில் நாச் டைப் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சுகோல் டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்குமே இந்த மொபைல் வந்து கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒர்த்தான மொபைல். அண்டர் 12000க்கு வந்து இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான மொபைல். இது போல் வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.